இந்த பிரெஸ்ட்ல வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா மேம்? அது வந்து எதனால வந்து இப்ப சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருந்தோ சர்வைவரும் இருக்காங்க, இல்லைன்னா வந்து உடனே அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு இது இருக்கும். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதை பார்த்து கூட நிறைய பேர் பயப்படுறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி மேம். நம்ம பி அவேர் சொல்லியாச்சு. சிம்டம்ஸ் என்னென்ன, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஏதாவது சைன் அண்ட் சிம்டம் இருந்ததுன்னா இன்னொன்னு வந்து உடனே டாக்டர்கிட்ட போகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு 50% ஆஃப் த பீப்புள், ஈவன் வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்ச வீட்லயே வந்து அது ஒரு ஃபியர், ஒரு ஹெசிடென்சி இருக்கு. ஃபியர்ன்றதோட ஹெசிடென்சி இருக்குது. ஏன்னா மார்பகத்துல ஏதோ ஒண்ணு அப்படின்ற போது அதை வந்து கூச்சம் இல்லாம யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரே தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தினால they tend to neglect the disease. வெளில சொல்ல மாட்டாங்க. they will live with the pain or what ma'am? சோ அதுக்கப்புறம் வந்து தென் அது அட்வான்ஸ் ஆகி முத்தி போனதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் தெரியும். This has happened. So even in educated families, in fact ஒரு ஃபேமிலில என்னன்னா son and daughter both are doctors, பட் அவங்க அம்மா வந்து சொல்லல. அண்ட் கடைசியில ஒரு 6-7 monthsக்கு அப்புறம் அந்த புற்றுநோய் ரொம்ப முத்தி அதுல இருந்து சீல் வடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு கண்டுபிடிச்சு then they found out. யோசிச்சு பாருங்க, both of them are doctors and this is the state. அப்ப மத்தவங்க அறியாதவங்களுக்கு இல்ல தெரியாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம். இன்னொன்னு இந்த சொசைட்டில இன்னும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலை இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கா மேம்? அதுதான் சொல்றேன், தேவையில்லாத பயம், பீதி. ஓகே, ஒரு நோயா இருக்கலாமான்ற ஒரு பீதி இருக்கலாம். பட் ஒன்ஸ் யூ ஆர் ஃபேஸ் வித் இட், யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். கண்டிப்பா அந்த பயத்தை போக்கிதான் நீங்க வெளியில வந்து எக்ஸாம்க்கு டென்ஷன் இருக்கிறது. ஓகே, அந்த எக்ஸாம் டென்ஷனை மீறி தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறோம். அதே மாதிரிதான் எல்லா நோய்க்குமே. மத்த நோய்க்கு அட்லீஸ்ட் அந்த டைம் பீரியட் கிடைக்குது. கேன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் நமக்கு கிடையாது. அந்த கோல்டன் டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப முத்திடுச்சுன்னா அப்புறம் nobody can help. சோ அந்த ஒரு பீரியட்க்குள்ள நம்ம எல்லாமே ஸ்டார்டிங்லயே டவுட் இருந்ததுன்னா இமிடியேட்டா அதை நீங்க டிலே பண்ணாம, சோ இமிடியேட்டா எந்த டவுட் இருந்தாலும் better safe than sorry. இமிடியேட்டா டாக்டர்ட்ட வந்து காமிங்க. அண்ட் preferably a surgeon or a breast surgeon ட்ட காமிக்கிறது பெட்டர். Thank you ma'am. So third point என்ன சொல்லலாம்? சோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னேன். சோ நிறைய கேன்சர்ஸ்ல என்ன ஆகும்னா இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை வந்து நம்ம முத்திரப்படுத்த முடியாது. மத்த கேன்சர்ஸ்க்கு பின் பாயிண்ட் பண்ணலாம். பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நவம்பர்ன்றது லங் கேன்சர் அவேர்னஸ் மந்த். சோ லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 90% வந்து இட் இஸ் டொபாக்கோ ரிலேட்டட், ஸ்மோக்கிங். சோ 90% ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வரும். ஓகே, சோ யூ கேன் சே டொபாக்கோ இஸ் ரிலேட்டட் டு லங் கேன்சர். ஸ்மோக் பண்ணீங்கன்னா லங் கேன்சர் வரும். சோ தேர் இஸ் a causative relation. Okay, this is the reason for this is the reason அப்படி. breast cancer க்கு அந்த மாதிரி causative factor கிடையாது. எப்படி வருதுனே தெரியல. risk factors. சோ இந்த risk factors இருந்தா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். some of the risk factors are modifiable. அத வந்து நம்ம வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைக்க முடியும். some of the risk factors are not under our control. Okay, but we need to know what it is. Okay. And in fact the most common risk factor என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. it is being a woman. first it's most common வந்து அதுதான் கொடுப்பான், being a woman, gender. Okay, so 90% of the breast cancers occur in women. Of course 1% can occur in men also. So it's not that men cannot have breast cancer, but that is rare. Fine. So gender, age, race, ethnicity. சில குரூப் ஆப்பிரிக்கன் ஜூஸ் இந்த மாதிரி பாப்புலேஷனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுது. ஓகே, சோ இந்த ஏஜ், ஜெண்டர், ரேஸ், எத்னிசிட்டி எல்லாம் வந்து நான் மாடிஃபைபிள், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, பட் we have to know. சரி, அது ஒரு பேஸ் லைன் ரிஸ்க் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சோ as age increases, risk increases. Okay, so coming to modifiable factors. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், குறைக்க முடியும். அப்ப அத சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட். So majority of breast cancers வந்து ஹார்மோன் டிபெண்டன்ட். நம்மளே பார்த்தோம், ஃபீமேல் ஹார்மோன்ஸ்னு பார்த்தா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் தான். So majority of the breast cancer ஏன் வருது அப்படின்னா they are all hormone dependent. So நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கும்போது அந்த breast gets exposed to estrogen. So uncontrolled exposure or increased exposure of estrogen இருக்கும்போது breast cancer ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுது. ஓகே, so இந்த மாதிரி சிச்சுவேஷன் எங்கெங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so we say early menarche. so முந்தைய ஜெனரேஷன்ல எல்லாம் என்ன ஆகும்,
ஸோ பூப்படைறதுன்றது வந்து ஒரு 15 வயசுல அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வரும். பட் இப்பெல்லாம் வந்து 12 years 11 years 9 years 10 yearsலாம் கூட இப்ப ரொம்ப காமனா இருக்கே மேம். early menarche is one of the risk factors. So menarche is the first time you get your periods. Okay. So அது வந்து less than 12 years அப்படின்னா உங்க ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. early menarche, late menopause. So menopause வந்து 55 years வரைக்கும் நார்மல். அதாவது 55ல மெனபாஸ் ஆயிருக்கணும். ஓகே. 55க்கு பியாண்டாவும் மெனபாஸ் ஆகல அப்படின்னா இட்ஸ் கால் லேட் மெனபாஸ். இப்போ 40ல மெனோபாஸ் ஆறது காமனா மேம்? 40ல ப்ரீமெச்சூர் மெனபாஸ் which is okay. which is okay for this. இந்த ஜெனரேஷனுக்கு சொல்றீங்க. பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு ஓகே. பட் அது வந்து ஆன் தி ஆஃப்செட் நம்ம போன் ஹெல்த் இதாகும், கார்டியாக் ஹெல்த் வந்து ரொம்ப இதுவாகும். ஓகே. ஓகே. So there are both flip sides and okay. So இது early menarche late menopause ன்றபோது என்ன ஆகுது? So suppose let's say 10 to 60 years ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நார்மலா வந்து 15 to 45 னா 30 years தான் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் இருக்கு. இதே இது 10 to 60 னா அப்படியே 50 years ஆயிடுது இல்ல? ஆமா. So 50 years of your life you are exposed to estrogen. So your அந்த estrogen exposure level increase ஆக breast cancer ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்குன்றீங்க. ஓகே. சோ அந்த டைம் லிமிட் கூட மேட்டர்ஸ் a lot. ஓகே. சோ அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா previous generationஸ்ல வந்து number of children வந்து it used to be more 5 to 6. ஓகே, ஆவரேஜே வந்து 5 or 6. ஆமா. So breast cancer பொறுத்த வரைக்கும் especially hormone dependent breast cancersல வந்து at least 4 pregnancies is safe. So every pregnancy will give you a hormone free period. ஏன்னா பிரெக்னன்சி அப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் வேலை பார்க்கும், ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கும், பட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து வேலை பார்க்கும். சரி. So it is giving you a protection for breast cancer. So that is why முதல்ல என்ன சொல்லுவாங்க, breast feeding பண்ணிருந்தா breast cancer வராது அப்படின்ட்டு. So இப்போ வந்து நம்ம breast feeding first pregnancy வந்ததுன்னா அப்புறம் breast feedingன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஆமா மேம், அதுதானே வந்து ஒரு ஃபேக்டரான ஒரு விஷயம். இப்போ வந்து பிரெக்னன்சிலே பிரச்சனை இருக்கும்போது முதல்ல வந்து பிரெக்னன்சி ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் எல்லாம் இஷ்யூஸ் இல்ல. சோ தட் வாஸ் நாட் அ கிரைட்டீரியா அட் ஆல். மேம் அப்படி நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கு மேம். பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் டிபெண்டன்ட். இப்போ நீங்க பிரெக்னன்சி சொல்றீங்க, அப்ப என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா PCOD மேம். ஆமா, இதுலயும் இருக்கு. சோ இதுல என்னன்னா pregnancy is protective, you can't have 4 children அதுக்காக, but yeah whatever is possible, yes definitely physiologically pregnancy is protected. Okay. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா age at first childbirth. See, not having child is riskier, but age at first child, delayed age at first childbirth, that is if your first child is born after 35 years, then that is even more riskier. So இது ஏன் important அப்படின்னா for the present generation of women who have to balance career, personal life, family. Okay, so nama vanda when we are planning family, we look into so many factors which may or may not be significant at all. Exactly. But our own physiological age is significant. So because அந்த ஏஜ்க்கான அந்த ஒரு ரோல் அது கண்டிப்பா அது பண்ணிதான ஆகணும். You cannot postpone those things ன்றத நீங்க சொல்ற பாயிண்ட். Yes. Okay. So definitely the present generation has to consider their physiological age as one of the prime factors in planning family. Being a doctor, being a woman, being a married woman, so you need to tell me what is the exact age இப்போ இருக்கிற ஜெனரேஷன். ஏன்னா முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ல 2021ல women will get married இல்லையா? இப்போ வந்து அது 30 ஆச்சு, 30 பிளஸ்ன்றது இப்போ ரொம்ப ஒரு காமன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து எப்படி நம்ம இது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டோமோ, இப்போ being 30 வந்து normalizing everything. Yes, இப்போ 30யும் நார்மலைஸ் பண்ணிட்டோம். இப்போ being a doctor தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இவ்வளவு 2-3 things. Okay, so age at first childbirth beyond 35 is the cut off. சரி. Okay, so 35 க்கு முன்னாடி you should have your first child. So that is one thing. சரி. That is safer for you also and safer for the child also. For you it reduces the risk of breast cancer. Okay. And for the child வந்து down syndrome அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்மியாகும். The more the maternal age or paternal age, childrenக்கான chromosomal anomaliesம் கம்மியாகும். Okay. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து elderly pregnancy, அதாவது as your age the pregnancy related complications ஜாஸ்தியாகும். Gestation diabetes, இது BP அதெல்லாம் அந்த டைம்ல இருக்கிறது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேம், நீங்க இவ்ளோ கிரைட்டீரியாஸ் இவ்ளோ விஷயங்கள் சொல்லும்போதே கண்டிப்பா எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் கூட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அதுக்கு அப்படின்னுட்டு. இப்போ வந்து இந்த ஜெனரேஷன்ல
நீங்களே சொல்றீங்க ஏர்லி பீரியட்ஸ் வருது. இப்போ பிசிஓடி எவ்வளவு காமனா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் வருது. அந்த ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வெயிட் போடுறோம். வெயிட் போடுறதுனால அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட வேண்டியதா இருக்கு, which has its own side effects. ஸோ அது வந்து நம்மளால தடுக்க முடியல. அப்ப இது எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும்போது இன்னும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் தானே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்? ஸோ இந்த சொன்ன மாதிரி ஸோ பிசிஓடி வரும்போது இட்ஸ் அ மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டயட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாடி வெயிட், இது மூணும் வந்து ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். ஓகே, நம்ம ஹெல்தி டயட் அண்ட் ரெகுலர் ஆக்டிவிட்டி. அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஜிம் போகணும்னு அவசியம் இல்லை, ரெகுலரா வாக்கிங் பண்ணாலே போதும். தட் இஸ் ஈஸியஸ்ட் டு டூ அண்ட் எவ்ரி ஒன் கேன் டூ. 5 வயசுலயும் பண்ணலாம், 50 வயசுலயும் பண்ணலாம், 90 வயசுலயும் பண்ணலாம். ஆனா ரெகுலரா பண்ணணும். சரி, ஓகே. அத வந்து டெய்லி பண்ணணும் கூட இல்ல, வாரத்துக்கு 3 தடவை ரெகுலரா பண்ணா கூட இட் இஸ் டன். அண்ட் யூ கேன் டூ எனிவேர். அதுக்காக தனி டைம் அலோகேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல்லயே எப்போ டைம் கிடைக்குதோ மேம், இப்ப எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட கேட்கறது இது ஓகேவான்னு சொல்லுங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு நாளைக்கு இந்த ஸ்பெசிபிக் டைம்ல ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் வாக் பண்ணி ஒரு நார்மல் வாக்கிங் பண்ணா கூட அது ஓகேவா? சோ நார்மல் வாக்கிங் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, உங்களால தனியா டைம் அலோகேட் பண்ண முடியலையா, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இப்ப நீங்க வந்து கடைக்கு போறதுக்கு பதிலா நடந்து போங்க, 2 வீலர் எடுத்துட்டு போகாம நடந்து போங்க. ஒரு இடத்துக்கு போறீங்களா, மால்ல போறீங்களா, எஸ்கலேட்டர் இல்லாம ஸ்டேர்ஸ்ல போங்க. So it is just something that we can do. தனியா டைம் அலோகேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆர் ஒர்க்கிங். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயே வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாம யூ கோ அப் த ஸ்டேர்ஸ், கோ டவுன் த ஸ்டேர்ஸ், யூ ஆர் மோர் தேன் டன். ஸோ இவ்வளோ நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எனக்கு இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்லை, ரொம்ப அழகான ஒரு சாட் செஷன் மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் வந்து நமக்கு கிளாரிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது இல்ல. ஒரு பீயிங் டாக்டர் எப்போதுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்து நீங்க தான் உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு மட்டும் இல்லை, இது உங்க எல்லாருக்குமே ஒரு லெசனா தான் நான் பாக்குறேன். இன்னும் வரப்போற வாரங்கள்ல அவங்க நமக்காக இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வருவாங்கன்னு நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.